ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மூவின் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். நல்ல கிறிஸ்பியான தோசை, சாஃப்டான இட்லி, பஞ்சு போல பணியாரம், இது மூணும் ஒரே மாவுல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அந்த மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இதே டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் வேற தண்ணி மாத்தி ஊற வச்சுக்கலாம். இப்போ 4 மணி நேரம் கழிச்சு அரிசி ஊறின தண்ணியை கொஞ்சம் கிரைண்டர்ல சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம அரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த உரல்ல அரிசி போய் திக்கா நிக்காது. மாவு ரொம்ப ஸ்மூத்தா இல்லாம ரொம்ப கொரகொரப்பா இல்லாம கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவுல கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு சோடாப்பு எதுவும் தேவையில்லை. இப்ப காலையில மாவு எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மாவு சூப்பரா பொங்கி கரெக்டா வந்திருக்குது. இதை லைட்டா தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு அடிச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட்லி ரொம்ப ஹார்டா இருக்கும். லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நீங்க இட்லி ஊத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். தோசைக்கு மாவு எடுக்கும்போது கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு வச்சதுக்கு அப்புறமா தோசை சுட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா வீட்ல எல்லாரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் ரொம்ப சூப்பரான வீடியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். டேக் கேர், பாய். அது போக இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு வேளை கூட விடுமுறை எடுக்காத இல்லத்தரசிகள் அனைவருக்கும் தன்னுடைய கடின உழைப்பால் இந்த உலகிற்கே உணவளிக்கும் விவசாயிகள் அனைவருக்கும், கல்லுடைப்பவரிலிருந்து கணினி தட்டுபவர் வரை அயராது பாடுபடும் அனைவருக்கும், நாட்டையும் வீட்டையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் துப்புரவு தொழிலாளிகள் முதல் கட்டிடம் கட்டுபவர் வரை அனைவருக்கும் என் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள்.